தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் ஸ்டடி. நாம் இன்று தொடர்ந்து கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தை தியானிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் பெரியவர், சர்வ வல்லவர், எங்களை உருவாக்கின தேவன், எங்களை மீட்டெடுத்த தேவன், எங்களை பாதுகாக்கிற தேவன், எங்களை வழிநடத்துகிற தேவன். பிதாவே, எங்கள் கண்களை உம்மீது பதிக்கிறோம். தாப்பனே, பிதாவே, நீர் எங்களுக்கு உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதைகளை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைகள் கட்டப்படக்கூடிய, பலப்படக்கூடிய வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, நீர் பெரியவர், உம்மை குறித்த வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவை குறித்த அறிவிலும் கிருபையிலும் நாங்கள் வளர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவுக்குள் நாங்கள் வேரூன்றி கட்டப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களுடைய தேவைகளை நீர் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய உதவி உண்டாகட்டும். பிதாவே, உம்முடைய பலன் உண்டாகட்டும், உம்முடைய ஆதரவு உண்டாகட்டும். பிதாவே, எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இந்த காலத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்லவர், நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லவர், நம்முடைய கர்த்தர் நம்மை குறித்து நினைவாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்கள், கர்த்தர் வெறுமனே சர்வ வல்லவராக இருந்தாருன்னா அவருக்கு சந்தோஷம், அவருக்கு நல்லது, நமக்கு அவ்வளோ ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. ஆனால் அவர் சர்வ வல்லவர் மட்டுமல்ல, அவர் தன்னுடைய சர்வ வல்லமையை நமக்கு உதவி செய்யும்படி பயன்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா அவர் நம் மீது அவ்வளவு அன்பு பாராட்டுகிறார். ஒரு தாய் தாப்பனுடைய அன்பை காட்டிலும் நம்முடைய பரம தாப்பனின் அன்பு மகா பெரியது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே கிடையாது. கர்த்தருடைய அந்த மகா பெரிய அன்பும் அந்த இரக்கமும் நம்முடைய வாழ்விலே தனிப்பட்ட விதத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது. கர்த்தர் ஒவ்வொரு தனி நபரையும் அன்பு கூறுகிறார். ஒவ்வொரு தனி நபர் மீதும் இரக்கம் பாராட்டுகிறார். இது யாரோ ஒரு சில ஸ்பெஷல் பீப்புளுக்கு மட்டும் உண்டானதில்லை. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லார் மீதும் இரக்கம் பாராட்டுகிறார். அவருடைய அன்பிற்கு அளவே இல்லை. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதை புரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம ஸ்பெஷலாக ஜெபிக்க வேண்டியது இருக்குது. கர்த்தாவே, உம்முடைய அன்பின் ஆழத்தையும் நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு ஜெபிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த அளவுக்கு மகா பெரிய அன்பு. அந்த காம்பினேஷன், ஒரு பக்கம் அவர் சர்வ வல்லவர், இன்னொரு பக்கம் அவர் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர் இல்லையா? அவைகள் இணைந்து செயல்படும்போது நமக்கு பிரயோஜனம் உண்டாகிறது. ஒரு குஷ்டரோகி நம்முடைய ஆண்டவராக இயேசுகிட்ட வந்து கேட்குறான் பாருங்க, உம்மால் என்னை குணமாக்க முடியும், ஆனால் என்னை குணமாக்குவீரா? உமக்கு சித்தம் உண்டா? புரியுதா? அப்போ கர்த்தர் என்ன அவனுக்கு வெளிப்படுத்தினார்னா, வேதம் போதிக்கிறது கர்த்தர் மனதுருகினாராம். அந்த அன்பு, அந்த இரக்கம், அந்த மனதுருக்கம் அது அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. அதை நிமித்தம் கர்த்தரை ஒரு குஷ்டரோகியை தொட்டு, குஷ்டரோகியை தொடுறாரு பாருங்க. அவர் மகிமையின் தேவன். அவருக்கு இந்த அருவருப்பான காரியங்கள்லாம் பொதுவாக பிடிக்காது. நீங்கள் பழைய ஏற்பாடெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அந்த அருவருப்பான காரியங்கள், நாற்றம் எடுக்கிற காரியங்கள், அசுத்தமான காரியங்கள் தான் கர்த்தருக்கு பொதுவாக பிடிக்காது. ஆனால் இங்கே தன்னுடைய ஒரு பிள்ளை, தன்னுடைய உடன்படிக்கையின் மனிதன் குஷ்டரோகத்தினால் கஷ்டப்படுறான், வந்து கேட்குறான், என்னை குணமாக்குவீங்களா அப்படின்னு கேட்குறான். கர்த்தர் மனதுருகி அவனை தொடுறாரு பாரு. ஹல்லேலூயா. தொட்டு குணமாக்கினார்.
அந்த காம்பினேஷன், அவருடைய வல்லமை, அவருடைய மனதுருக்கம், ரெண்டு இணைந்து செயல்படுது. ஹல்லேலூயா. அதனால் இவைகளை குறித்து தியானிங்க, நல்லா யோசிங்க, நல்லா சிந்திச்சு பாருங்கள். அடிக்கடி இவைகளை குறித்து தியானிங்க. இதெல்லாம் முக்கியம். கர்த்தர் நம்மளை ஒரு சில காரியங்களுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அந்த ஆயத்தத்தில் இது ஒரு முக்கியமான பகுதி. அவருடைய சர்வ வல்லமை, அவர் அன்பு, அவர் இரக்கம், இவைகளை குறித்த அறிவை நல்லா வளர்த்து கொள்ளுங்க. நிறையா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, கலாத்தியருக்கு போகலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். இதுக்கு முன்னாடி தமிழ் மெசேஜில் 20ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிச்சிட்டோம் ஆல்ரெடி. இப்போ 21ஆம் வசனத்திலேருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் வாசிப்போம். பின்பு சீரியா சிலிசியா நாடுகளின் புறங்களில் வந்தேன். மேலும் யூதேயா தேசத்தில் கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு முகமறியாதவனாயிருந்தேன். முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இங்கே நம்ம ஒரு சில காரியங்களை கவனிக்கணும். ஒன்று பாருங்கள், பவுல் அப்போஸ்தலன் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் சிலிசியா தேசத்தில், தர்சு பட்டணத்தில் வளர்றார். அப்போ அங்கே இருந்தார். நடுவில் கொஞ்ச நாள் கமலியலுடைய பாதப்படியில் அமர்ந்து தேவ வார்த்தையை குறித்து கற்றுக்கொள்கிறார். தேர்ச்சி பெற்றவராக மாறுகிறார். அதுக்கப்புறம் நடுவில் இயேசுடைய ஊழியத்தின் காலங்களில் நம்ம இவரை பார்க்கல. இவரை குறித்து எதுவுமே வெளிப்பாடு இல்லை. ஆனால் இயேசுடைய அந்த ஊழியம் முடிந்து அவர் உயிர்த்தெழுதல் அடைந்து பரமேறின பின்பு அப்போஸ்தலர்கள் ஊழியத்தின் காலத்தில் தான் அவர் மறுபடியும் அங்கே வரார். அதனால் அநேகம் பேருக்கு இவரை குறித்து அவ்வளோ பரிச்சயம் கிடையாது. இவரை பற்றி அவங்க தெரிந்ததெல்லாம் இவர் ஸ்தேவானின் காலங்கள் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவருடைய அந்த ரட்சிப்பு வரைக்கும் சபையை கொடுமைப்படுத்தினார். அதான் அவங்கள சவுலை குறித்து மக்கள் அறிந்த காரியம். அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா ரட்சிக்கப்பட்ட உடனே இவர் ஒரு 3 வருஷம் அரபிய தேசத்துக்குள்ளே போயிடுறாரு. அதுக்கப்புறம் தமஸ்குக்கு வராரு. அப்புறம் கொஞ்ச நாள் யூதேயாவில் இருக்கிறார். அப்புறம் திரும்பியும் தர்சு பட்டணத்துக்கு போயிடுறாரு. அதனால் இவரை முகம் அறிந்தவர்கள் அவ்வளோ பேர் கிடையாது. ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறாங்க, எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறாங்க. சபையை கொடுமைப்படுத்தி அநேக மக்களுக்கு, அநேக கிறிஸ்துவர்களுக்கு பெரும் துன்பத்தை கொண்டு வந்த சவுல் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். தேவன் அவரை தன்னுடைய ஊழியத்தில் பயன்படுத்துகிறார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கேள்விப்பட்டவங்க எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை மாற்றுறதுன்றது சும்மா கிடையாது. ஆனால் கர்த்தர் செய்கிறார். கர்த்தரால் அது முடியும். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். நமக்கு தெரியும், அந்த ஒரு பணக்காரன் ஐஸ்வர்யவான் கர்த்தர்கிட்ட நான் ஜீவனுடைய மார்க்கம் என்ன அப்படின்னு கேட்குறாரு இல்லையா, அதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்லாம் கேட்கும்போது கர்த்தர் அவன்கிட்ட சொல்கிறாரு, நீ உன்ட்ட இருக்கிறதெல்லாம் விற்றுட்டு அதை ஏழைகளுக்கு கொடு அப்படின்னு சொல்கிறார். அவனுக்கு குறிப்பாக கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை அது. ஆனால் அவன் பணத்தின் மீது இருந்த அந்த ஒரு நம்பிக்கையினால், ஏராளமான செல்வம் உடையவன், அவனுக்கு தனக்கு இருந்த அந்த செல்வத்தின் மீது நம்பிக்கை இருந்துச்சு, அதன் மீது ஒரு பற்று. அதனால் இயேசு சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் திரும்பி போயிடுறான். அதுக்கப்புறம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார் இல்லையா, ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே இயேசுடைய சீசர்கள் அவங்க ரொம்ப பிரமிக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் பழைய ஏற்பாடு முழுசாக படிச்சிங்கன்னா தேவனுடைய வார்த்தையின் போதனை என்ன, கர்த்தரை சேவிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் இல்லையா. அந்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். இதுதான் வேதத்துடைய போதனை. பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி அதுதான் சத்தியம். இப்போ ஏன் கர்த்தர் இப்படி சொல்கிறாருன்னு யோசிக்கிறாங்க. ஐஸ்வர்யவான் ரட்சிக்கப்படுவது கஷ்டம்னு சொல்கிறாரே கர்த்தர்,
ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவராக இயேசு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறார். ஐஸ்வர்யவானாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, அந்த தனக்கு இருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைப்பது, தேவன் மீது நம்பிக்கை வைக்காமல் ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வைப்பது அவர்களுடைய ரட்சிப்பை தடுக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், விளக்கம் கொடுக்குறார். 24ஆம் வசனத்தை கொஞ்சம் பார்ப்போம். ஹல்லேலூயா. சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இப்படி தேவனுடைய பெரிய சேவகர்கள், ஊழியர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் பெரும் ஐஸ்வர்யவான்கள். ஆப்வியஸ்லி அவங்கெல்லாம் பரலோகத்தில் இருக்கிறாங்க இன்றைக்கி, ரைட். பரதேசத்துக்கு ஒரு பேரே ஆபிரகாமுடைய மடி. ஹல்லேலூயா. அப்போது அதனால் ஐஸ்வர்யவான்லாம் நரகத்துக்கு போவாங்கன்னு இந்த வார்த்தை, இந்த வருஷம் ஒரு சிலர் அப்படிலாம் பேசியிருக்கிறாங்க, நான்லாம் கேட்டிருக்கேன். இதை வச்சுக்கிட்டு ஐஸ்வர்யவான் போகிற நரகத்துக்கு போகிறான்னு சொல்லியிருக்கிறாங்க, ரைட். இன்னும் ஒரு சிலர் கிறிஸ்தவனுக்கு ஐஸ்வர்யமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ரைட். அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி வேதம் போதிக்கிறது கிடையாது. என்றைக்குமே ஒத்த வசனத்தை வச்சு ஒரு டாக்டரின் உருவாக்கக்கூடாது, ரைட். அப்படி பண்ணோம்னா அது தவறான போதனைகளுக்கு ஓப்பனிங்காக மாறிடும். ஹல்லேலூயா. அது வழி திறந்து விட்டுரும் பாருங்கள். தவறான போதனைகள், தவறான கருத்துகள், பைபிளில் சொல்லப்படாத கருத்தை இவங்களாம் உருவாக்கிடுவாங்க. என்றைக்குமே ஒத்த வசனம் அதை வச்சுட்டு ஒரு சப்ஜெக்டை டீச் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 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 கான்ட்ரவர்ஷியலாக ஏதாவது ஒன்று வாசிச்சிங்கன்னா என்ன பண்ணணும், அந்த சப்ஜெக்டில் இப்போ இங்கே ஐஸ்வர்யம், பணம் இதை குறித்து பேசப்பட்டிருக்கு இல்லையா, அப்போ அதே சப்ஜெக்டில் பைபிளில் மற்ற இடங்கள்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு போய் வாசிக்கணும். வாசிச்சுட்டு அந்த வெளிச்சத்தில் தான் இந்த வசனத்தை நம்ம வியாக்கியானம் பண்ணணும். எந்த வசனத்தையும் தனியாக எடுத்து தனியாக இன்டர்ப்ரெட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னா அது தவறான போதைகளுக்கு அது தவறான போதனையாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, ஓகே, எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கே ஏன் வந்தோம்னா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஏசப்பா இப்படி சொன்ன உடனே 26ஆம் வசனம், அதை கொஞ்சம் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். அந்த கான்டெக்ஸ்டில் தான் ஏசப்பா இந்த வசனத்தை சொன்னார். என்ன சொன்னார்? இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாது தான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனால் எல்லாம் கூடும். ரைட். இந்த வசனத்தை நம்ம பல விதத்தில் பயன்படுத்தலாம். ஏன்னா இதே கருத்து வேதத்தில் பல இடங்களில் வேறு வேறு காரியங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது. உதாரணமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்புக்கு கூட தூதன் இது தான் சொல்கிறார், கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அப்போ பல இடங்களில் பல விதத்தில் இதே கருத்து வேறு வேறு காரியங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதனால் அந்த விதத்தில் அப்ளை பண்ணுறது தப்பே கிடையாது. ஆனால் இங்கே கான்டெக்ஸ்ட் வச்சு பார்த்தோம்னா கர்த்தர் என்ன சொல்கிறாரு? தேவனால் தேவரால் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனையும் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர முடியும்னு சொல்கிறார். யார் ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் ஏசப்பா என்ன பதில் சொல்கிறாரு? மனுஷனால் அது முடியாது, ஆனால் தேவனால் முடியும், தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ பாருங்கள், ஒரு காலத்தில் சவுலை பார்த்துருந்தீங்கன்னா, அவர் பவுல் அப்போஸ்தலனாக மாறுறதுக்கு முன்னாடி சவுலாக இருக்கிற காலங்கள் அவரை பார்த்துருந்தா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? இன்றைக்கி நம்முடைய காலத்தின் அனுபவத்தில் பார்த்தோம்னா, இந்த மத தீவிரவாதிகள்னு சொல்கிறோம் இல்லையா, சவுல் அப்படி தான் இருந்தார், ஒரு மத தீவிரவாதியாக இருந்தார். எப்படிப்பட்டவர்னா, அவர் தான் பாருங்கள் இந்த ஸ்தேவானுடைய அந்த
ஸ்தேவானை கல் அடித்து கொள்றதுக்கு இவர் தான் ஆர்கனைசிங் கமிட்டியை ஃபார்ம் பண்ணி, இவர் தான் அது ஃபுல் ஆர்கனைசேஷன் பொறுப்பெல்லாம் இவர் தான் பார்த்துட்ருக்கிறார். எல்லாத்தையும் திரட்டி கல் எடுத்து அடிக்க சொல்லி அவங்க வந்து துணியெல்லாம் கீழே போட்டு அப்படி ஃப்ரீயாக கல் எடுத்து எறிகிறதுக்கு இடையூறு வந்துடக்கூடாதுல்ல. அதனால் ட்ரெஸ்ஸெல்லாம் இவர் கால் கடியில் தான் போட்டுட்டு தான் போகிறாங்க. இவர் இங்கே நின்று சூப்பர்வைஸ் பண்ணிகிட்ருக்கிறார் எல்லாத்தையும், எல்லாம் ஒழுங்காக எறிகிறாங்களா இல்லையா அப்படின்னு. ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, அப்படிப்பட்ட ஒரு ஆள். அது மட்டும் இல்லை, அடுத்த சாப்டர்ஸ்லாம் நம்ம படிக்கிறோம், அவரே தன்னுடைய வாயால் பல இடங்களில் தான் செய்த காரியங்களை குறித்து அவரே சொல்கிறார். என்ன பண்ணாராம், வீட்டுக்குள்ளே புகுந்து, பொதுவாக ஏதோ அவங்க தேவாலயத்தில் கூடி வந்திருக்கிறாங்க, அங்கே வந்து யூதர்களுக்கு விரோதமாக பேசினாங்க, அதனால் பிரச்சனை வந்துச்சு, அப்படிலாம் இல்லை. இவர் என்ன நம்பினார்னா, இயேசுவுடைய இந்த போதனை வந்து ஒரு கள்ள போதனை, யெகோவா தேவனுக்கு விரோதமான போதனை அப்படின்னு நம்பினார். உண்மையாகவே நம்பினதுனால இதை ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே புகுந்து பொது இடங்களை வச்சு அரெஸ்ட் பண்ணார். அப்படிலாம் இல்லை, தனித்தனியாக வீட்டுக்குள்ளே போய் ஆண்கள் பெண்கள் 2 பேரையும், வெறும் ஆண் மட்டும் இல்லை பெண்களையும் விட்டு வைக்கல, எல்லாத்தையும் தாராதாரான்னு இழுத்துட்டு போய் அவங்கள ஜெயிலில் போட்டு அவங்கள சித்திரவதை பண்ணி நிறைய பேரை தூஷணம் பண்ண ஃபோர்ஸ் பண்ணி, ஒரு சிலருக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும் போது இவர் ஓட்டு போடுறார், ஆமாம் இவனை கொல்லணும் அப்படின்னு. அப்போ அநேக மக்களுடைய துன்பத்திற்கு அநேக கிறிஸ்துவர்கள், இன்னசென்ட் கிறிஸ்டியன்ஸ், அவங்கெல்லாம் ஒரு கடினமான குற்றவாளிகள் அல்ல, கொடூரமான குற்றவாளிகள் அல்ல, யாருக்கும் எந்த தீமையும் செய்யாமல் அவங்கவுங்க ஜோலியை பார்த்துக்கிட்டு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு சமுதாயத்துக்கு நன்மை செஞ்சுக்கிட்டு இயேசுவை ஆராதித்து கொண்டு இருந்த சாதாரண கிறிஸ்தவர்கள். இவங்க ஒன்றும் ராஜ்யத்துக்கு விரோதமாக கலகம் பண்ணவங்க கிடையாது, கொடூரமான குற்றங்கள் செஞ்சவங்க கிடையாது. நல்ல கிறிஸ்தவர்கள் வீட்டுக்குள்ளே போய் அவங்கள தரன்னு இழுத்துட்டு வந்து அவங்கள கொடுமைப்படுத்தி ஜெயிலில் போட்டு அவங்களுடைய மரணத்துக்கு காரணமாக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இவரை பார்த்தவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த மனுஷன் செத்தா நல்லா இருக்கணும் கூட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா, இவர் மரித்தா நல்லாயிருக்கும். எத்தனை கிறிஸ்தவர்களுடைய ரட்சிப்புக்கு ஜெபம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த மனுஷர்ந்து எங்களை காப்பாற்றும் கர்த்தாவேன்னு வேணால் ஜெபம் பண்ணியிருப்பாங்க இல்லை. ஆனால் பாருங்கள், கர்த்தர் இவரை குறித்து ஒரு திட்டம் வச்சுருந்தார். வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு இவர் கொடூரமானவராக இருக்கிறாரு. இந்த மனுஷன்லாம் வாழ்கிறதுக்கு லாய்க்கே இல்லாத ஆள், இவன் சீக்கிரம் செத்தா நல்லாயிருக்கும்னு தான் தோணும் இல்லையா. ஏன்னா அநேக மக்களுடைய மரணத்துக்கு காரணமாக இருக்கிறாரு, அநேக மக்களுடைய உபத்திரவத்துக்கு காரணமாக இருக்கிறாரு. அதை வேணும்னு செய்கிறாரு, வெறித்தனமாக செய்கிறாரு, சும்மாலாம் இல்லை. அதே பொழப்பாக வச்சு அதை வந்து ஒரு வைராக்கியத்தோட ஒரு வெறித்தனத்தோடு செய்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து பாருங்க, அவரை பார்த்தோன்னே இவர் ரட்சிக்கப்படுவாரா அப்படின்னா யாருக்கும் தோணாது. இவர் ரட்சிக்கப்பட முடியும், இவர் ரட்சிக்கப்படுவார், நான் விசுவாசிக்கிறேன், இவருக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், நிறைய பேருக்கு தோணாது அப்படி இல்லையா. இந்த ஆளா எங்கே ரட்சிக்கிறது, இந்த ஆள்லாம் அப்படி தான் தோணும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக பேரை பார்க்குறோம், ஒரு சிலர் பார்க்குறோம், நல்ல மனுஷன்பா, கர்த்தரை தெரியாது, மற்றபடி நல்ல மனுஷன்தான், நல்ல விதமாக வாழ்கிறாரு, நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறாரு, யாருக்கும் எந்த தீங்கும் செய்கிறதில்ல, நல்ல மனுஷன், சீக்கிரமாக ரசிக்கப்பட்டால் நல்லாயிருக்கும், அவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. ஒரு சிலர் பார்த்தோம்னா கொஞ்சம் தப்புன்னு தான் பண்ணுறான், ஆனால் மனசு நல்ல மனசு அவனுக்கு. உலகத்தில் மற்றவங்க மாதிரி கொஞ்சம் காரியங்கள்லாம் செய்கிறான், ஆனால் அவனுக்கு ஓரளவுக்கு நல்ல மனசு. அப்பப்போ சர்ச்சு கூட வர்றான், 2-3 தடவை காணிக்கையெல்லாம் கூட கொடுத்துருக்குறான். ஏதாவது கர்த்தர் செய்வார் அவனுக்கு ஏதாவது செய்யணும், நான் ஜெபிக்கிறேன் அப்படின்லாம் ஒரு சிலர் ஜெபிப்பாங்க. ஆனால் ஒரு சிலரை பார்த்தோம்னா இவன் ரசிக்கப்படுறது கஷ்டம், எங்கே பாத்தியா என்னென்னலாம் பண்ணுது பார், அப்படியே கர்த்தரை விட்டுட்டு விலகி தூரமாக போயிட்டுருக்குது, இதெல்லாம் எங்கே ரசிக்கப்படும்?
அப்படின்னு யோசிப்போம்ல. ஒரு சிலரை பார்த்தா அப்படி தான் தோணும். இன்னும் ஒரு சிலரை பார்த்தா இவன் ரசிக்கப்பட்டான் பரலோகத்தை நாரடிச்சிருவான், அந்த மாதிரி ஆளுவேன். இவெல்லாம் எங்கே ரசிக்கப்படுறது? அப்படியே பிசாசு மாதிரியே யோசிக்கிறான். பண்ணுற வேலைலாம் அப்படியே அச்சா பிசாசு மாதிரியே இருக்குது. இவெல்லாம் எங்கே ரசிக்கப்படுறது? இன்னும் ஒரு சிலர் பார்த்தா இவன் சீக்கிரம் செத்தா நல்லாயிருக்கும்னு தோணுதில்லை. ஏன்னா அவங்க கெட்டு போகிறது மட்டும் இல்லாமல் பல பேருடைய அழிவுக்கு, பல பேருடைய நாசத்துக்கு காரணமாக இருக்கிறாங்க ஒரு சிலர்லாம் இல்லை. அப்போ அவங்களெல்லாம் பார்த்தா இவன் எப்போ சாவான்னு தான் தோணுது இல்லை. அப்போது இப்படி பல ரகங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தரையும் நம்ம பார்த்தோம்னா நம்ம சில சமயம் நம்மளே மனசுக்குள்ளே ஒரு கணக்கு போடுறோம். சரி, இவன் ரசிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது, இவன் ரசிக்கப்பட வாய்ப்பு இல்லை, இவன் நிச்சயமாக ரசிக்கப்படவே மாட்டான் அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணிடுறோம். ஆனால் கவனிங்க, நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரசிக்கப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் தோணும். ஆனால் அவங்க தான் ரசிக்கப்படுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக கூட ரசிக்கப்படுவாங்க. அவங்க ரசிக்கப்பட்டதுக்கப்புறம் அப்படியே கர்த்தருக்கு கொஞ்சம் அனலாக வேலை பார்ப்பாங்க பாருங்கள், வைராக்கியமாக வேலை பார்ப்பாங்க. இந்த நார்மலாக சாதாரண ஒரு வாழ்க்கை சாதாரண விதத்தில் இருந்து அவ்வளோவா பெருசாக குற்றம்லாம் செய்யாமல் அந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா ரசிக்கப்படுவாங்க. ஏன்னா ஒன்றும் செய்ய மாட்டாங்க, கர்த்தருக்குன்னு எதுவும் ஜாஸ்தி செய்ய மாட்டேன். பொதுவாக சொல்கிறேன், தெர் ஆர் எக்ஸப்ஷன்ஸ். எப்பொழுதும் நிச்சயமாக ஒரு சிலர் அப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்தாலும் கர்த்தருக்கு நிறைய வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் பொதுவாக அந்த மாதிரி கேட்டகரியிலேருந்து வர பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் செய்ய மாட்டாங்க. சபைக்கு வருவாங்க, உட்காந்துருப்பாங்க, போவாங்க, அவங்க ஜோலியை பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்மளாம் ஒரு நிர்ணயம் பண்ணக்கூடாது. இவங்க ரசிக்கப்பட முடியும், உங்களால் ரசிக்கப்பட முடியாது, இவன் ரசிக்கப்படவே மாட்டான், இவன் ரசிக்கப்பட ரொம்ப கஷ்டம், அந்த மாதிரி போயிடாமல் அவங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் வாய்ப்புகளை கொடுக்கும்போது அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும், இயேசுவை குறித்து சொல்லணும். அதெல்லாம் செய்யணும் பாரு. நீங்கள் யாருக்காவது ஜெபிச்சுட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் ஆவியானவர் அப்படியே தூண்டுவார். எந்த நேரத்தில் என்ன சொல்லணும், எப்போ சொல்லணும் எல்லாம் சொல்லி கொடுப்பார். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சில சமயம் உங்கள் மூலமாக சொல்லாட்டினாலும் வேறு யார் மூலமாவது சொல்லுவார் கர்த்தர். ஹல்லேலூயா. சரி, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு 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 வேத பகுதியை நம்ம போய் தியானிப்போம், கொஞ்சம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். இங்கே ஒரு கர்த்தர் ஒரு சில ஆட்களை குறித்து பேசுகிறார். இவங்களாம் தேவ ஜனம்தான், ரைட்? தன்னுடைய மக்கள் இஸ்ரவேல் மக்களை குறித்து தான் பேசுகிறாரு. அவர் பேசுகிறத பார்த்தோம்னா ஐயோ, கர்த்தர் பயங்கர கடுப்பாக இருக்கிறார், இவங்களை போட்டு வறுக்க போகிறாரு, அப்படி தான் தோணும். அதை பாதியிலே நிப்பாட்டினீங்கன்னா, அந்த பகுதியை மட்டும் வாசிச்சுட்டு நீங்கள் நிப்பாட்டினீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் தோணும். அதை கொஞ்சம் வாசிப்போம், கர்த்தர் என்ன சொன்னார்னு. கர்த்தர் இங்கே பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்களை குறித்து ரொம்ப கடினமான வார்த்தைகளை சொல்கிறாரு. கவனிங்க, 10ஆம் வசனத்திலேருந்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து. சோதோமின் அதிபதிகளே, பாருங்க, கர்த்தர் இதை சொல்லும்போது சோதம் இல்லை, சோதம் அழிஞ்சு போச்சு. இது சோதம்னு யாரை சொல்கிறாருன்னா எருசலேமை குறித்து சொல்கிறார். நீங்கள் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் கூட ரைட் இதை நீங்கள் பார்க்கலாம். யோவான் ஸ்நானகன் எருசலேமை குறித்து சொல்லும்போது ஒரு இடத்துல அதை சோதம்னு சொல்கிறார். ஏன்னா ஆவிக்குரிய நிலைமை அப்படி இருக்குது அவங்க நிலைமை. இங்கே 10ஆம் வசனத்தை கர்த்தர் அப்படியே சொல்கிறாரு பாருங்க, சோதோமின் அதிபதிகளேன்னு சொல்கிறாரு. யாரை பார்த்து? எருசலேமில் இருக்கிற அதிபதிகளை பார்த்து பேசும்போது சோதோமின் அதிபதிகளேன்னு சொல்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கொமோராமின் ஜனமே. எவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு பாருங்க கர்த்தர். ஏன்னா அவங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை அந்த ரேஞ்சில் இருக்குது. எருசலேமில் இருக்கிறாங்க, தேவ ஜனந்தான். ஆனால் இவங்க வாழ்க்கை முறையை பார்த்தா அப்படியே சோதம் கொமராவுடைய ரெப்ளிகா மாதிரி இருக்குது, ஜெராக்ஸ் அடித்த மாதிரி. அதனால தான் கர்த்தர் அப்படியே சொல்கிறாரு பார்த்து, சோதோமின் அதிபதிகளே, கொமராவின் ஜனமே அப்படின்னு. நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு எண்ணத்துக்கு என்று கர்த்தர் சொல்கிறார். நீ எண்ணத்துக்கு எனக்கு பலி கொண்டு வர.
ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு ஆரோசியமாக இருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களின் இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? நீங்கள் பைபிள் பழைய ஏற்பாடு படித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் தான் கட்டளை கொடுத்தார், பலி கொண்டு வா, ஆட்டுக்கடாக்கள், தகன பலிகள், ரைட், இது காளைகள், ஆட்டுக்குட்டிகள் இதெல்லாம் கொண்டு வரணும், வேறு காரியங்களுக்கு பலி செலுத்தணும் அப்படின்லாம் கர்த்தர் தான் போதிக்கிறார். ஆனால் இங்கே அவரே சொல்கிறார், உன்ட்ட எவன் சொன்னது, என்னத்துக்கு நீ கொண்டு வர அப்படின்னு கேட்குறாரு. ஏன்? இது கான்ட்ரடிக்ஷன் கிடையாது. ஏன்னா இவங்க கர்த்தரை பின்பற்றி கீழ்ப்படியாமல், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல், கர்த்தருடைய பாதைகளில் நடக்காமல், சும்மா அந்த அந்த பலிகளை மட்டும் செலுத்துகிறாங்க. ஆனால் கர்த்தரை சேவிக்கலை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை, கர்த்தருடைய பாதைகளில் நடக்கலை, சும்மா ஒரு ரிலீஜியஸ் ஃபார்ம் மட்டும் இருக்குது. புரியுதா? அதனால தான் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் சாமுவேல் சொல்கிறத பார்த்துருக்கலாம், பலிகளை காட்டிலும் கீழ்ப்படிதலே மேல், இல்லையா? அல்லேலூயா. அந்த அர்த்தத்தில் தான் இதெல்லாம் சொல்லப்படுது. இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். எப்படி பேசுகிறாரு பாருங்க கர்த்தர். இப்படி நம்ம யாரை குறிச்சா பேசுனோம்னா என்ன ஆகும்? பெரிய சண்டை வரும். அடுத்து மூஞ்ச கூட பார்க்க மாட்டோம், இல்லையா? உன் மூஞ்ச நான் பார்க்க மாட்டேன், என் மூஞ்ச நீ பார்க்காத, நீ இருக்கிற பக்கமே வரமாட்டேன் அப்படின்ட்டு போயிடும். நம்மளை பார்த்து இப்படி யாராவது சொன்னால் என்ன பண்ணுவோம்? அல்லேலூயா. கர்த்தர் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு இல்லை? ஓய்வு நாளை கூட சொல்கிறோம், நீ ஓய்வு நாள் அனுசரிக்கிறது கூட எனக்கு சைக்கிள்ன்றாரு. ஏன்? ஏன்னா அக்கிரமம் செஞ்சுக்கிட்டே இதெல்லாம் பண்ணுறாங்க. நல்லா ஒரு அக்கிரமமான வாழ்வு, பலவித காரியங்களை செய்கிறாங்க. விக்கிர ஆராதனை, காம விகாரமான காரியங்கள், குற்றமற்ற இரத்தத்தை சிந்துறது, அப்பாவிகளை கொல்றது, ரைட், இப்படி கொடூரமான காரியங்கள், மோசமான காரியங்கள்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தேவாலயத்தில் நின்றுக்கிட்டு பலி செலுத்திக்கிட்டு ஓய்வு நாளை அனுசரிச்சுக்கிட்டு, ரைட், ஒரு மாயமாலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ரைட், அதனால தான் இப்படி பேசுகிறார். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்கள் உங்களை விட்டு மறைக்கிறேன். நீ ஜெபிக்கிறது கையை தூக்குனா நான் கண்ணை மறைச்சிக்கிட்டாங்க. அல்லேலூயா. நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. நல்லா போய் ஒருத்தனை கொலை பண்ணிவிட்டு அந்த இரத்தக்கரம் அந்த கையை தூக்கி கர்த்தாவே என் ஜெபத்தை கேளுங்க. ரைட், குற்றமற்ற ரத்தத்தை சிந்திட்டு வந்துருக்குறாங்க, கொலை பண்ணிட்டு வந்துருக்குறாங்க காரணமே இல்லாமல். புரியுதா? அந்த மாதிரி ஒரு மோசமான ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கிறாங்க இந்த ஜனம். அந்த நேரத்தில் தான் கர்த்தர் இவ்வளோ சாடுறாரு, இல்லையா? நல்லா பேசுகிறார். அப்போ அப்படி சொல்லும்போது கவனிங்க, 16வது வசனம், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். அவ்வளோ நல்லா திட்டிட்டு கர்த்தர் என்ன சொல்கிறாரு? இப்போ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு பாருங்கள். அவர் திட்டினதுக்கு காரணம் இருக்குது. இவன் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரியும் ஒன்றுமே பிரச்சனையே இல்லைன்ற மாதிரியும் அவனுக்கும் கர்த்தருக்கிற உறவு அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடோட கர்த்தர் முன்னாடி நின்று ஜெபம் பண்ணிக்கிட்டு பலி செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறார், எக்கச்சக்க பிரச்சனை இருக்குது, நீ பண்ணுற எதுவுமே எனக்கு பிடிக்கல, உனக்கும் எனக்கு இருக்கிற உறவு உடஞ்சி போய் கிடக்குது, உன் ஜெபத்தை கூட கேட்க முடியாத நிலமையில் நீ இருக்கிற அப்படின்றது அவனுக்கு தெரியணுன்றதுக்காக வேண்டி. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் கர்த்தர் இந்த லவோதிக்கீரை குறித்து சொல்கிறாரு பாருங்க. அவன் நினச்சி தெரியுனா நம்ம சூப்பர், நம்ம பயங்கரமாக இருக்கிறோம், நம்ம ஆவிக்குரிய நிலைமை அப்படியே அமோகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறான். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? டே, நீ நிர்வாணமாக இருக்கிற, ஆவிக்குரிய நிலைமை கேவலமாக இருக்குது.
நான் சொல்கிறது கேளு, கவனமாக கேளு, நல்லா இருப்ப, சொன்னதை கேட்டினா நீ மேற்கொள்ளுகிறவனாக நீ மாறுவாய் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. அங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் கர்த்தர் சொல்கிறார். அநேக நேரத்தில் கர்த்தர் இப்படி ஸ்ட்ராங்காக பேசினார்னா காரணம் என்னென்னா, அவங்க அந்த ஒரு அவேர்னஸ்ஸே இல்லாமல் இருக்கிறாங்க. ரைட், தங்களை தாங்களே சோதித்து பார்த்து கொண்டு தங்கள் நிலைமை என்ன அப்படின்னு தெரியாத ஒரு நிலைமையில் அப்படி இருக்கிறாங்க. அதனால தான் சில சமயம் கர்த்தர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக திட்டுறாரு. இது ஒரு ரெப்யூக் இல்லையா. ஹல்லேலூயா. இது அவங்க அழிஞ்சு போகணும், இவனை மொத்தமாக நான் நேரம் நான் தூக்கி நரகத்தில் போட போகிறேன் அப்படின்றதுக்காக கர்த்தர் இப்படி திட்டலை. ஏன் இப்படி திட்டுறாருன்னா, அவனுக்கு அந்த அறிவு கொஞ்சம் மனசு விளங்கணும், அந்த அறிவு உண்டாகணும். நம்ம நிலைமை மோசமாக இருக்குது, நமக்கு ஒரு மாற்றம் தேவை, நமக்கு மனம் திரும்புதல் தேவைன்னு அவனுக்கு தெரியணுன்றதுக்கு தான் அவ்வளோ திட்டு. ரைட், சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, உங்களை கழுவி சுற்றி எறியுங்கள். கோலா பண்ணிட்டு நிற்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உங்களை கழுவி சுற்றி எறியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள். அவ்வளோ மோசமான ஆட்களுக்கு, சோதம் குமரா ரேஞ்சில் இருக்கிற ஆட்களுக்கு கர்த்தர் மனம் திரும்புதலுக்கான வாய்ப்பை கொடுக்கிறார். புரியுதா? ஹல்லேலூயா. 17ஆம் வசனத்தை கவனிங்க. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை, விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். அப்புறம் சொல்கிறாரு பாருங்க 18, வழக்காடுவோம் மாறுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாகும். நீ எவ்வளோ கொடூரமானவனாக இருந்திருந்தாலும் சரி, எவ்வளோ கேவலமானவனாக இருந்திருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய துன்மார்க்கனாக வாழ்ந்திருந்தாலும் சரி, உன்னை நான் மாத்துறேன், உன் பாவங்களை மன்னிக்கிறேன், உனக்கு மனம் திரும்புதலை கொடுக்குறேன். அது மட்டுமல்ல, நீங்கள் 19ஆம் வசனத்தை கவனிங்க. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இப்போ இந்த நிமிஷத்தில் நீ மனம் திரும்புதலை ஏற்றுக்கொண்டு நீ தேவ வார்த்தையின்படி உன் வாழ்க்கையை அமைச்சினா தேசத்தின் நன்மையை நீ புசிப்பாயின்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய சுபாவம். கர்த்தர் ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான். அடுத்த மெசேஜில் இன்னும் கொஞ்சம் நிறைய பார்ப்போம். இதெல்லாம் நம்ம விளங்கிக்கணும் பாருங்கள். இதெல்லாம் விளங்கிக்கிட்டால் தான் ஆட்களுக்கு சுவிசேஷத்தை நல்லா அறிவிக்க முடியும். புரியுதா? கர்த்தருடைய அன்பு, அவர் இரக்கம், அவருடைய சுபாவம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் சுவிசேஷத்தை சரியான விதத்தில் மக்களுக்கு சொல்ல முடியும். இதெல்லாம் நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு கட்டாயம் இதெல்லாம் தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு வேளை ஏதாவது ஒரு காரியத்தில் இடர் இருந்தாலும் கர்த்தர் என்னை மன்னிப்பார், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பார்ன்ற நம்பிக்கைலாம் அப்போ தான் வரும். தெரிஞ்சிருக்கணும் கர்த்தருடைய சுபாவத்தை குறித்து. ஹல்லேலூயா. சரி, இந்த காரியங்களை குறித்தெல்லாம் அடுத்த மெசேஜில் நாம் தொடர்ந்து தியானிப்போம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் யாருடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, இல்லை உங்கள் வாழ்க்கையில் யாராவது மோசமான வாழ்க்கையோடு இருக்கிறவங்க, இவெல்லாம் ரட்சிக்கப்பட வாய்ப்பே இல்லை, அப்படிப்பட்ட நிலைமையில் யாராவது இருந்தாங்கன்னா மனம் சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் எப்படிப்பட்ட ஆளையும் ரட்சிக்க முடியும். இயேசுடைய ரத்தம் யாரையும் சுத்திகரிக்கும். எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் அவனை இயேசுடைய ரத்தம் சுத்திகரிக்கும். நிச்சயமாக இயேசுடைய ரத்தத்துக்கு அவ்வளோ வளம் இருக்குது. அதனால் மனம் விடாமல் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் வாய்ப்புகள் கொடுக்கும்போது அவங்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லுங்கள். நிச்சயமாக கர்த்தர் அவங்கள ரட்சிப்புகளை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.